கோவை தொண்டாமுத்தூர் அருகே தேவராயபுரம் அரசு பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்த நிலையில் அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பாக பொன்விழா கொண்டாடப்பட உள்ளது. பொன்விழாவை ஒட்டி பள்ளியில் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற உள்ளது. தற்சமயம் பள்ளி முழுவதும் பெயிண்டிங் பணிகள், கழிப்பிட சீரமைப்பு மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணிகள் முடிவடைந்துள்ளன. பொன்விழா குழு சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு முத்துலட்சுமி ராமானந்த சுவாமி தலைமை ஏற்றார். அனைவரையும் விழா ஒருங்கிணைப்பாளர் சிவசண்முகம் வரவேற்றார். மகளிர் தின கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விழாவில் முன்னாள் மாணவியரும் அவினாசிலிங்க பல்கலைக்கழகத்தில் உடற்கல்வி இயக்குநருமான டாக்டர் நந்தினி, சொர்ணம் ராஜாமணி, கலைவாணி, சாந்தகுமாரி, கூட்டுறவு வங்கி மகேஸ்வரி, முத்துலட்சுமி, மணிமேகலை இன்னும் பல மகளிர் கருத்துக்களை தெரிவித்ததோடு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தன்னம்பிக்கை பேச்சாளரும் ஆளுமை வளர்ச்சி பயிற்சியாளருமான ஆர். பத்மாவதி இன்றைய நங்கையினரின் எண்ணங்கள் கேட்டீரோ என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். முடிவில் சிறப்பு விருந்தினரை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் பொன்விழா குழு செயலர் என். பாலசுப்ரமணியம் நன்றி கூறினார். விழாவில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதுல பல பேர் 2 பேர் தேவராயபுரத்துல இருந்து உடற்கல்வித்துறை ஆரோக்கியமா இருக்கணும், நம்மள நல்லா வச்சுக்கணும், நல்ல பண்பு மகளிரா கொடுத்து அவங்களையும் அவங்களோட உணர்வுகள் எங்களுக்கெல்லாம் முன்னோடினா இந்த பள்ளி இங்க பயிலக்கூடிய இந்த ஊரில் வசிக்கக்கூடியவர்களை அவங்கவுங்க குழந்தை எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் நந்தினி பழனிசாமி, தேவராயபுரம் பள்ளியில் 2000 ஆண்டு பயின்ற மாணவி. நான் இந்த பள்ளியில் மைதானத்தில் விளையாடியிருக்கேன், படிச்சிருக்கேன். சுமார் 26 வருடங்கள் கழித்து இன்றைக்கி முன்னாள் மாணவர் சந்திப்பில் மகளிர் தின கொண்டாட்டத்தில் கலந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய முன்னாள் மாணவர்கள், பெரியோர்கள் 1960, 70, 80 பயின்றவங்கள்லேருந்து 2026 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லோரும் கலந்துட்டு மகளிரை போற்றும் விதமாக இன்றைக்கி சிறப்பு விருந்தினரால் அழைச்சி, பெரியோர்களையும் அழைச்சி ஒரு கேக் வெட்டி கொண்டாடி மிக சிறப்பாக அந்த மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். இல்லை என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகளிர் எல்லாரும் ரொம்ப தைரியமாக இருக்கணும், இந்த சமூகத்தை நல்வழியில் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு மகளிருக்கு இருக்குது. ஸோ அந்த மகளிர் முன்னின்று கொண்டு போகணும், என்றைக்குமே ஒரு சாதனை பெண்களாக மகளிர் இருக்கணும் அப்படின்னு இங்கே வாழ்த்தியிருக்கிறாங்க எல்லாரும். அதன்படி இந்த பள்ளியில் பயின்ற எல்லோருமே மிக நல்ல உயரிய இடத்துக்கு நாங்கள் எங்களுடைய குழந்தைகளையும் சரி எங்களையும் சரி நாங்கள் சிறப்பாக செயல்புரிவோம், இந்த சமூகத்துக்காக செயல்புரிவோம்னு சொல்லி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொன் வாழை வணக்கம், மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ஆறுமுகம் சி. நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரன். இதே பள்ளியில் 1991, 92 பேட்ச்சு பயின்ற மாணவன். இங்கே அண்ணன் சண்முக அண்ணன் அவர்கள் நம்ம பள்ளிக்கு ரொம்ப காலமாக நீண்ட காலமாக இந்த பள்ளியை உயர்த்தணும், தரம் உயர்த்தணும், பள்ளியினுடைய மேம்பாடு உயரணும், பள்ளியினுடைய கல்வி செல்வங்கள் உயரணும் அப்படிங்கிறதுக்காக மிக முயற்சி எடுத்து அண்ணன் சண்முக அண்ணனும், பாலசுப்ரமணிய அண்ணன், இன்னும் சில முத்தண்ணன் இது போன்ற நண்பர்கள் எல்லாம் இணைந்து இந்த பள்ளிக்கு நீண்ட காலமாக பல சேவைகளை செய்து வருகிறார்கள். தற்போது இந்த பள்ளியினுடைய பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சிக்காக மிக முயற்சி எடுத்து, அதிகப்படியான முயற்சி எடுத்து பலரையும் சந்தித்து பல இன்னல்களை உற்று இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பணி மேலும் சிறப்பாக வெற்றியடையும். இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பொன்விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெறும். மேலும் இன்றைய தினம் நமது பள்ளியினுடைய 1ஆம் ஆண்டு மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு அண்ணன் சண்முகன் அண்ணன் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். விருந்தினர் டாக்டர் முனைவர் பத்மாவதி அம்மா அவர்களை வடவள்ளியிலிருந்து அழைத்திருந்தார்கள். அவர்களும் மிகச்சிறப்பாக மிக உயரிய கருத்துக்களை கூறி இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களினுடைய வளர்ச்சிக்காகவும் சிறப்புரைகளை கூறி அறிவுரைகளையும் வழங்கி பெருமிதப்படுத்தினார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஸ்கூல், என்னுடைய பேர் சாந்தகுமாரி அருணாச்சலம். நான் இந்த தேவராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1980 பேட்சில் நாங்கள் படித்தேன். இப்போது கொஞ்சம் பொன்விழா ஆண்டுக்காக நாங்கள் கொஞ்சம் பழைய மாணவர்களெல்லாம் சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இதில் ஒரு நிகழ்ச்சியாக மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தின விழாவை சிறப்பாக நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். ஒரு சிறப்பு விருந்தினரோட இன்றைக்கி எல்லாத்துக்கும் நல்லபடியாக மகளிர் தினம் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே இந்த ஸ்கூலில்
1989 90 பேட்சில் படித்தேன். எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸு எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் இங்கே இதே ஊரில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். மகளிர் தினத்துக்கு எல்லோரும் வர வச்சு பண்ணது ரொம்ப சந்தோஷம்.